வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அங்கன்வாடியில கொடுக்குற சத்து மாவுல அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சத்து மாவு அடை தோசை சாப்பிட்றதுக்கு இனிப்பு கலந்த சுவையில ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாணலியில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்திருக்கேன். 10 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது, கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி தலையும் பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். நம்ம சேர்த்திருக்க இந்த சின்ன வெங்காயம் கண்ணாடி மாதிரி வணங்கினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வணங்கினதும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். அங்கன்வாடியில கொடுக்குற அந்த சத்து மாவு தான் எடுத்திருக்கேன். இதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இதுல நம்ம வணக்கி வச்ச இந்த கலவையும் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்துக்கலாம். அடமாவு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம். அங்கன்வாடியில கொடுக்குற இந்த சத்து மாவுல எப்பவும் ஒரே மாதிரி ரெசிபி செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, அடமாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இப்ப நம்ம அடை தோசை ஊத்திக்கலாம். தோசைக்கல்லு சூடாயிடுச்சு. குறைஞ்ச தீயில வச்சுட்டு நான் 1/2 கரண்டி அளவுக்கு மட்டும் கரைச்சிருக்க மாவை சேர்த்துக்கிறேன். இதை நம்ம கரண்டியில பரப்பும் பொழுது கரண்டியோட மாவு ஒட்டிக்கும், தனித்தனியா பிரிஞ்சு போற மாதிரி ஆயிடும். அதனால தண்ணியில கை நனைச்சிட்டு நம்ம கையிலேயே பரப்பிக்கலாம். கையிலையும் ஒட்டாது, ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம பரப்பிட்டு எண்ணெய் ஊத்திட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் அடுப்பை. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். இப்போ பாருங்க, 2 சைடுமே வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். வெறும் தோசையாவே சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். நிச்சயமா இதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சத்து மாவு அடை தோசை ரெசிபி உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.